ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அப்கமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய மாடல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் கேலக்ஸி டேப் A7. இதனுடைய டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேசிக் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி பார்த்தாக்கா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து Android 10 வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்க்ரீன் சைஸ் அப்படி பார்க்க போனாக்கா 10.4 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் AMOLED கொடுத்துருக்காங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய சிப் பார்த்தீங்கன்னாக்கா Qualcomm Snapdragon 662 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்க போனாக்கா ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் வந்து Adreno 610 கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதில் இன்டர்னல் மெமரி அப்படி பார்க்க போனாக்கா 32 GB வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டபிள் மெமரி வந்து 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரேம் வந்து 3 GB கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜிங்கும் இருக்குது. வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா டியூயல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்க போனாக்கா 12 MB அண்ட் 5 MB வந்து டெப்த் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 8 MB கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னாக்கா LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்க போனாக்கா டிஜிட்டல் ஜூம், அப்புறம் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃப்ளாஷு, டச் டு ஃபோக்கஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மல்டி டச்சும் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா பாலிமர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா 7040 mAh கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூசர் ரீப்ளேசபிள் வந்து இல்லை. இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 4G அண்ட் 3G வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வாய்ஸ் காலிங்கும் கிடையாது. USB வந்து டைப் C வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 1 year மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி வந்து கிடையாது. இதனுடைய இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 28,000 இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த டேப் எதிர்பார்க்கக்கூடிய லான்ச் டேட் பார்த்தீங்கன்னாக்கா October 1 அப்புறம் இல்லைனாக்கா October 2 வீக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான அப்கமிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுதுனாக்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.